சமீபத்தில் சித்ரா லக்ஷ்மணனுக்கு ரேவதி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. சித்ரா லக்ஷ்மணன் ரேவதி கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கை கொடுக்கும் கை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிங்க. அப்போவே அவர் வந்து பெரிய ஸ்டார், நீங்கள் வந்து அந்த டைமில் புதுமுகம். ஸோ எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரேவதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த டைமில் நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் கூட ஆக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஃபீலே இல்லை. ஏன்னா ரஜினி சார் வந்து அவ்வளோ சிம்பிளாக தான் இருப்பார். ஒரு சாதாரண ஆள் வந்துட்டு போகிற மாதிரி தான் போவார். பெரிய ஸ்டாராக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டார். மகேந்திரன் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு குரு மாதிரி. அதனால் அவருடைய படம் அப்படிங்கிறனாலையும் சரி, இன்னொன்று அவர் இயல்பாகவே அப்படி தான் இருக்கார். எனக்கு டென்ட் வேணும், அது வேணும், கூட பிடிங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறதே இல்லை. நார்மலாக தான் வருவார், நார்மலாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். எனக்கு சேர் வேணும், எனக்கு டென்ட் வேணும், எனக்கு இது வேணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு சாதாரண, ஏன்னா அவருக்கு வந்து மகேந்திரன் சார் வந்து ஒரு பெரிய குருநாதர் மாதிரி இப்படி சிம்பிளாக தான் இருக்கார். அதனால் எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார் கூட ஆக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீலே இல்லை அப்படின்னு ரேவதி சொல்லியிருந்தாங்க. மேலும் இன்னொரு விஷயமும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த டைமில் தான் ரேவதி வந்து ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து கமல் அவர்களுடைய படம். தலைவர் வந்து ரேவதி கிட்ட, கமல் கூட நடிக்கிறீங்க, எப்படி இருக்குது, எப்படி போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு ரேவதி வந்து, அது பாரதி ராஜா படம், என்னை அறிமுகப்படுத்தினார், அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பதிலாக சொல்லியிருக்காங்க. தலைவர் சிரிச்சுக்கிட்டே நல்ல ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது நான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் இன்ட்ரடியூஸ் பை பாரதி ராஜா சார், தட்ஸ் ஆல் ஐ நோ. சார் நல்ல ஆன்சர் சொன்னார். ஆனால் உண்மையிலேயே ரேவதிக்கு அந்த டைமில் அது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இதை தான் ரேவதி வந்து அந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணாங்க.